ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் என்ன திடீர்னு கபடி அப்படிவீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 38th நேஷ்னல் கேம்ஸ் கபடி செக்ஷன் மட்டும் பேச போகிறேன். ஆக்சுவலாக ஜனவரி 28லேருந்து பிப்ரவரி 14 வரைக்கும் 38th நேஷ்னல் கேம்ஸ் விளையாட போகிறாங்க. கபடி மட்டும் கிடையாது, இதில் கிட்டத்தட்ட 32 ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ் இருக்குது, 32 விதமான ஸ்போர்ட்ஸு. அதில் வந்து 10,000 பேர் கலந்துக்க போகிறாங்க. அத்லீட், ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்கிறேன். அந்த 32 இதுவும் நம்ம கபடி தான் நிறைய கவர் பண்ணுறதுனால கபடி பற்றி நம்ம பேசுவோம். கபடி மட்டும் 20th ஜனவரிலேருந்து 3rd February வரைக்கும் இந்த 6 நாள் தான். அண்ட் மென்ஸ் அண்ட் உமன் கபடி 2 பேருமே டேக் பார்ட் பண்ணுறாங்க அதில். அண்ட் இந்த நேஷனல் விளையாடுறாங்க இல்லையா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பிகேஎல் செலெக்ஷன், இந்தியா டீம் செலெக்ஷனுக்கும். இதுலேருந்து தான் நிறைய பேர் செலக்ட் பண்ணி வர்றது. தேவாங்கலம் இதெல்லாம் பார்த்து எடுத்தார் அவர் போன சீசன். ரஞ்சி டிராஃபியை பார்த்து எப்படி நீங்கள் ஐபிஎலுக்கு வரீங்க, இல்லை ரஞ்சி டிராஃபியை பார்த்து இந்தியாவுக்கு விளையாடுறாங்களே கிரிக்கெட் டீம், அதே மாதிரி கான்செப்ட் தான் அதுவும். வெரி இம்பார்ட்டன்ட். நான் வர கபடி மட்டும் தான் இப்போ பேச போகிறேன். அதுக்கு நிறைய இவெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம். ரைட், இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் சொல்லுங்கள். இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த நேஷ்னல் கேம்ஸ் பிளேஸ் இன் எனி செலெக்ஷன், எந்த ஒரு அத்லீட் ஆகட்டும். ரைட், இதில் வந்து மல்டி ஸ்போர்ட் ஈவெண்ட்ஸ்னால ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாமே இதில் டேக் பார்ட் பண்ணுவாங்க, ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து. போக தான் தெரியும் யார் எங்கேருந்து இதில் விட போகிறேன்னு. கபடியில் மட்டும் போன சீசன் வந்து டக்குன்னு சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். போன சீசன் வந்து இவங்க சர்வீசஸ் டீம் தான் ஜெயிச்சுது, அவங்க தான் கோல்டு மெடல் மென்ஸில். அண்ட் ஹரியானா வந்து சில்வர் மெடல். அப்புறம் சண்டிகர் மகாராஷ்டிரா பிரான்ஸ். அதாவது 4 செமிஃபைனலிஸ்ட்டுக்கும் அவார்டு உண்டு. அது மட்டும் தான் அந்த 4 அவார்டு. உமன் நடந்தது. உமனில் வந்து இமாச்சல் பிரதேஷ் தான் கோல்டு ஜெயித்தாங்க. ஹரியானா சில்வரும், பஞ்சாப் அண்ட் ராஜஸ்தான் வந்து பிரான்ஸ் ஜெயித்தாங்க. அது உமன் கபடியில். நைஸ் இன்னும் இல்லை. நம்ம எங்கே தமிழ்நாடு அப்படின்னு கேட்பீங்க. இந்த அடுத்து ஒரு வீடியோ வருது, அதில் சொல்கிறேன். இல்லை, இது ரொம்ப லாங்காக போயிட்டே இருக்கும். போன சீசன் வந்து 8 டீம் விளையாடாங்க. இந்த சீசன் போக தான் தெரியும் எத்தனை டீம் விளையாட போகிறாங்கன்னு. போக 4 நாள் தான் இருக்குது. போன சீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, சண்டிகர், பஞ்சாப் ஒரு குரூப்லேயும், கோவா, ஹரியானா, யூபி அண்ட் சர்வீசஸ் ஒரு குரூப்லேயும் இருந்தாங்க. ஒவ்வொரு குரூப்லேருந்து டாப் 2 வில் பிளே செமிஃபைனல். அப்படி தான் போன சீசனில் விளையாண்டது. ரைட், அண்ட் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பவன் ஷராவத் எங்கே விளையாடுறது பேசுகிறோம். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹை பிளேயர், சாம்பியன் பிளேயர். அவர் மட்டும் ஃபுல்லாக பிகேஎல் விளையாடிருந்தால் அவங்க பிளே ஆஃப் வந்திருப்பாங்க. பிளே ஆஃப் வந்தால் என்ன வேணாலும் நடந்துருக்கலாம், அவங்களுக்கு தெரியும். பட் நெவர்தலெஸ் விஜய் மாலிக்கும் ரொம்ப ஏன் நீ பிகேஎல் பார்க்க போகிற, கம் திஸ் சைட் அப்படின்னு. எஸ், இப்போ நம்ம சொல்ல போகிற பிளேயர் எல்லா டீம்லையும் பிகேஎல் பிளேயர் இருக்காங்க. நைஸ் டு நோ தட். அது யங்கர் ஜெனரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் அவங்களோட இன்ஃபர்மேஷன், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிப்பாங்க இல்லையா. அது பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கு. ரைட், இப்போ பவன் ஷராவத் டீம் உள்ளே போகலாம். பவன் ஷராவத் வந்து சண்டிகர் டீம் இருக்கு இல்லையா, அதோட ஸ்குவாடில் தான் இருக்கார். மோஸ்ட் ப்ராபப்லி அவர் தான் கேப்டன் பண்ணுவார், கேப்டன்சி. அவங்க டீமில் வந்து பவன் ஷராவத், ராகேஷ் சன்குரோயான்னு ஒருத்தர், அப்புறம் அயன் லோச்சா, யார் தெரியும்ல, தேவ பாட்னா பேரண்ட்ஸ் விளையாண்டர்ல தேவாங். ஒவ்வொரு வாட்டியும் பாயிண்ட் எடுத்து ரிவைவ் பண்ணி தேவாங்க உள்ளே கொண்டு வந்துடுவார். நம்மளுக்கு தான் யாரும் இல்லை அந்த மாதிரி. வெறும் டிஃபெண்டர் தான் உள்ளே இருந்தாங்க இப்போ தமிழ் தலைவாசில். எல்லா ரைடரும் இன்ஜுரின்னு வெளில உட்காந்துருந்தாங்க. எனிவே, பவன் ஷராவத், ராகேஷ் அண்ட் அயன் லோச்சார், விஷால் சால், அவர் தமிழ் தலைவாசி இன்ஜுரினாங்க. அவர் இங்கே விளையாட போகிறாரு இப்போ சண்டிகருக்கு, ஃபிட்டாக எடுத்துப்பார். அண்ட் குர்தீப் சாங்வான், கௌரவ் கத்ரி, விஷால் பரத்வாஜ் அண்ட் பிரசாந்த் ராத்தி, அப்சல் கான், லலித், அனிகேத் அண்ட் தீபக். இதுதான் இந்த சண்டிகரோட ஸ்குவாடு. அண்ட் கிட்டத்தட்ட 12 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் 7 போக மேட்சஸ் நடக்கும்போது பார்ப்போம். பவன் ஷராவத் தான் கீ இயர். அண்ட் பவன் ஷராவத், அயான், விஷால் சால் 3 டாப் கிளாஸ் ரைடர் இருக்காங்க. ஸோ யூ நோ தட். அவ்வளோ ஈஸியாலாம் இவங்களை நீங்கள் வந்து தோக்கடிக்க முடியாது சண்டிகரை இந்த வாட்டி. இதுதான் சண்டிகரோட ஸ்குவாடு. இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள். எல்லா டீமை பற்றியும் லைனாக எடுத்துகிட்டு வருவோம். 8 டீமை பற்றி, இன்னும் அதுக்கு மேலே விளையாண்டாலும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் சர்வீசஸ் டீம் எடுத்துருவோம். ஏன்னா அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன், அதுலேயும் நல்ல பிளேயர்லாம் இருக்காங்க. அதை பற்றி பேசுவோம். எங்களுக்கு தேவையில்ல உங்களோட ஆதரவு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.